பிரதமர் மோடி தந்திர விளையாட்டை நகர்த்துகிறார். அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழு கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி பேட்டி. மயிலாடுதுறையில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் தலைமை நிர்வாகிகள் பலர் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுக்குழுவின் இறுதியில் 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி கூறியதாவது: மனிதநேய ஜனநாயக கட்சி 8ஆம் ஆண்டை நிறைவு செய்து 9ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதற்காக நடைபெற்ற இப்பொதுக்குழு கூட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி எத்தகைய நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதை தலைமை நிர்வாக குழு முடிவு எடுக்கும் என ஏக மனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அப்போது உள்ள அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நிர்வாக குழு முடிவு எடுக்கும் என கூறினார். தற்போது உள்ள சூழ்நிலையில் எந்த கட்சி கூட்டணியும் முழுமை பெறாமல் இருப்பதாகவும், தொடர்ந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப சென்னையில் கூட உள்ள தலைமை நிர்வாக குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் பாஜக கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்படுவதாக கூறப்படும் செய்தியினை தாமும் பார்த்ததாகவும், அப்படி ஒதுக்கப்பட்டால் சந்தோஷம்தான் என்றும் கருத்து தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் இருக்கின்ற கட்சியுடன் நாங்கள் கண்டிப்பாக இடம்பெற மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். பாஜக தமிழ்நாட்டில் 4வது இடத்தை தான் பிடிக்கும் என்றும், ஜி.கே. வாசன் மதசார்பின்மை மற்றும் சமூக நீதிக்கு எதிரான முடிவை எடுத்திருப்பதாக கட்சியை அறிவிப்பாளர்கள் செல்கிறார் என தெரிவித்தார். பாஜக தற்போது அழுத்தமாக 400 சீட் என பாஜக சொல்வது சந்தேகமாக இருப்பதாகவும், எனவே இவிஎம் மிஷினில் ஒப்புதல் சீட்டு பிரதமர் மோடி அதிமுக எச்சரிக்கையாக திமுக மற்றும் அதிமுக ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாடு மற்ற தேர்தல் காட்சிகள் மனிதநேய ஜனநாயக கட்சி 8 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்றைய தினம் 9ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிறது. 9ஆம் ஆண்டை முன்னிட்டு இந்த பொதுக்குழுவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பொதுக்குழு தீர்மானத்தை இப்போது வாசிக்கவிருக்கின்றேன். எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி எத்தகைய நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திடும் அதிகாரத்தை இப்பொதுக்குழு தலைமை நிர்வாக குழுவுக்கு வழங்குவது என ஏக மனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நிர்வாக குழு அரசியல் சூழலை கவனத்தில் கொண்டு உரிய முடிவை எடுக்குமாறும் இப்பொதுக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது. அதாவது எங்களுடைய இந்த பொதுக்குழு இப்போதுதான் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறது. நாங்க இவரோட கருத்துக்களை கேட்கும் போது இப்போது உகந்த சூழலுக்கு எந்த கூட்டணியுமே முடிவைப்படாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகின்ற அந்த தருணத்தில் தலைமை நிர்வாக குழு அரசியல் சூழலுக்கேற்ப முடிவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒப்புதலை தந்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு முடிந்த பிறகு எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு விரைவிலே சென்னையிலே கூடவிருக்கிறது. அதிலே எங்களுக்கான வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் விரிவாக ஆய்வு செய்து நாங்கள் முடிவை அறிவிப்போம். அதாவது பத்திரிகைகள்ல நாங்களும் படிச்சோம். எங்களுக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு, எங்க தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. அதாவது பத்திரிகையிலே வந்த செய்தி நாங்களும் படித்தோம், மகிழ்ந்தோம், ரசித்தோம். என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பொதுக்குழு எங்களுக்கு இந்த அதிகாரம் தந்திருக்கிறது. விரைவில் அதை பற்றி நாங்கள் நிச்சயமாக நல்ல முடிவுகள் எடுப்போம். அதாவது பாஜக அல்லாத கூட்டணியில் இடம்பெறுவது என்ற கருத்தை பொதுக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது. இப்ப திமுக பாஜக இல்லாத ஒரு அணியாகத்தான் இருக்கிறது. அண்ணா திமுகவும் பாஜக இல்லாத அணியாகத்தான் இருக்கிறது. இவற்றை நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். பிஜேபி இருக்கக்கூடிய எந்த அணியிலும் நாங்கள் நிச்சயமாக இடம்பெற மாட்டோம். ஏனென்று சொன்னால் பாஜக என்பது இந்தியாவுடைய ஜனநாயகத்தை, இந்தியாவுடைய சமூக நீதியை, இந்தியாவுடைய பாரம்பரியமான அரசியல் மரபுகளை நாசம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த கட்சி இருக்கக்கூடிய எந்த அணியிலும் நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இடம்பெற மாட்டோம். பிஜேபி என்பது தமிழ்நாட்டில 4வதாக வரக்கூடிய ஒரு அணிதான். பிஜேபி தலைமையில் எந்த கூட்டணி அமைந்தாலும் அது 3வது இடத்துக்கும் அல்ல, 4வது இடத்துக்கு தான் வரும். இதுதான் யதார்த்தமான நிலை. அது ஐயா மூப்பானார் அவர்கள் பின்பற்றிய மதச்சார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் எதிரான ஒரு அரசியலை அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்.
தன்னைத்தானே தன்னுடைய கட்சியை அழிவுப்பாதையை நோக்கி அவர் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. அது ஒரு கருத்து திணிப்பு. அதாவது ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை, மதில் மேல் புனையா இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில நாங்க 400 சீட்டு வரப்போறோங்கிற மாதிரியே கருத்து அழுத்தமா படுத்தும் போது, வலியுறுத்தும் போது அவர்களுக்கு மத்தியில் லேசா மன சஞ்சலங்கள் ஏற்படும். இது ஒரு வகையான தந்திர யுக்தி. அதைத்தான் அவங்க பின்பற்றுறாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்னா, இந்த இவிஎம் மிஷின் மீது அவர் ஏதோ ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் சந்தேகம் இருக்கிறது. எனவேதான் நம்ம ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். இவிஎம் மிஷின்ல ஒப்புகை சீட்டை கண்டிப்பாக வழங்க வேண்டும். தேர்தல் முடிவுடைய அறிவிப்பை அந்த ஒப்புகை சீட்டை சரிபார்ப்பதன் மூலமாகத்தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். எனவே இந்த இவிஎம் மிஷின் மேலே சந்தேகமா இருக்கு. ஏன்னா பாஜக அழுத்தமா 400 சீட்டு சொல்லும் போது எனக்கு இல்ல, நாட்டு மக்கள் எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு. எல்லா அரசியல் கட்சிகளுமே, பிஜேபியை தவிர எல்லாருமே அதன் மீது ஒரு ஐயப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. எனவே பாஜகவுடைய இந்த நடவடிக்கையை நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல பாருங்களேன், பிரதமர் தன்னுடைய தந்திர விளையாட்டை நகர்த்துகிறார். அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா திமுக மற்றும் அதிமுக 2 கட்சிகளும் ஆட்சியில் இருந்ததுனாலதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்து விளங்குது. அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் வழிநடத்திய திராவிட அரசியல். சரியா? அதனால இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தனாலதான் இந்தியாவில் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்திருக்கு. தேர்தல் நெருங்க இன்னும் பல காட்சிகள் மாறலாம். பொறுத்திருந்து எல்லா காட்சிகளையும் நம்ம ரசிக்க வேண்டியது இருக்கு.